Can I have the title image, please? Today I want to talk to you about God's miraculous provision. சந்திக்கிற நம் தேவைகள். Maybe it's like this. தேவன் சந்திக்கும் நம் தேவைகள். Amen. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் நீங்க பாத்தீங்கன்னா, which is from Exodus chapter 4 verse 17. Read it with me if it is. I think it's there. It's in your Bibles. உங்களுக்கு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்திருக்கிறோம். It's there with you. It says like this. Take your shepherd's you and use it to perform the miraculous signs I have shown you. Read it again. Take your shepherd's staff with you and use it to perform the miraculous signs I have shown you. When you break the scripture into divisions, it says that God works 50%. We must work 50%. இந்த வசனம் என்ன குறிக்குதுன்னா, தேவன் செய்ய வேண்டிய 50%, நாம் செய்ய வேண்டிய 50%. There is something in throughout our life, moment of life, there is something that the Lord will do and there is remaining something that we must do. இந்த வசனம் கொஞ்சம் ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா, I have shown you அப்படின்னா நான் உனக்கு காண்பித்தது போல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன் கோலை நீ எடுத்து. செகண்ட் பாயிண்ட், அற்புதங்களை செய் போன்றார். அப்போ this scripture is not talking about only God doing the miracle, but you partnering with God for a miracle. ஆமென். ஒரு அற்புதத்துக்கு தேவன் நம்ம சும்மா இருப்போம், தேவன் வந்து நின்று செய்வார், அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, come join hands with me, partner with me. You are asking me for something, but you cannot be quiet and sit alone for it. நீங்க அமைதியா உட்கார்ந்து அற்புதங்களை வாங்குற காலம் இது இல்லை. இது எழும்பி போய் அந்த கோல் என்று சொல்லும்போது அது அதிகாரத்தை குறிக்கிறது. There is a topic called as believer's authority, which many Christians do not know. நிறைய விசுவாசிகளுக்கு ஒரு விசுவாசியின் அதிகாரம் என்னன்றது தெரியாது. அந்த அதிகாரத்தை எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், where should I use my authority and how should I use my authority, they don't know. வீட்டில் இருக்கிற ஒரு கத்தி மாதிரி அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். Similarly, authority. Jesus Christ, நம்ம இந்த சிலுவை பார்க்குறோம்ல, கொஞ்சம் வாய்ஸ் போல்டு கொடுங்க. When Jesus Christ arose, he said, the authority is given back to me. இயேசு சுவாமி மரித்து உயிர் தெழுந்த உடனே அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? சந்தோஷமா இருங்க, rejoice, the authority is given back to me. பரலோகத்தை தேவகுமாரன் அதிகாரத்தோட இருந்தேன், ஆனா பிதா என்னை கீழே போசுனால என் அதிகாரத்தை நான் வச்சுட்டு சாதாரண மனுஷனா நான் கீழே இறங்கி வந்தேன். இப்போ என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் மறைச்சு என்னை அடிச்சாங்க, சாகடிச்சாங்க, கல்லறையில் போட்டாங்க, இப்போ நான் உயிர் தெழுந்துட்டேன். Now I'm alive again. Now that authority is back to me again. This is what Jesus said. இயேசு சொன்னார், என்னை அடிச்சாங்க, கல்லறையில் போட்டாங்க, நான் உயிர் தெழுந்துட்டேன், இப்போ மீண்டுமாக அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மீண்டுமாக அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. So what was the first message Jesus said when he arose? இயேசு சுவாமி உயிர் தெழுந்த உடனே ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? Rejoice. இரண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? Authority is given back. If we believers know how to use our authority, our spiritual authority, there is no need for you to shed tears for many things. சோர்வா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலையோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, துக்கத்தோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா if you can speak out your authority and work wonders for your own self with the power of God and the guidance of God. மோசே கேட்கிறார், கடல் முன்னால நின்னு ஜனங்களும் அழுகுறாங்க, இங்க சாகடிக்கிறவங்களை கூட்டணும் வந்து அப்படின்னா, ஜனங்க பார்வைக்கு கண் முன்னால பார்த்தா கடல் தெரியுது, அப்படின்னா என்ன, ஜனங்க பார்வைக்கு மரணம் தெரியுது. For the eyes of God's people, they are seeing death. And the servant of God, Moses, அதே கடல் முன்னால் நிற்கிறார். அவர் ஊழியக்கார கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, confusion. The man of God is confused. ஜனங்க பார்வைக்கு கடல், இதுல போய் சாகணுமா அப்படின்னு. ஊழியக்காரனோட பார்வைக்கு, மோசையா இருக்கிற ஊழியக்காரனோட பார்வைக்கு என்ன தெரியுது? He is seeing
கன்ஃபியூஷன். ஆண்டவர் சொல்லி தானே நான் கூப்பிட்டு வந்தேன், ஆனா இப்படி ஒரு மரணம் இங்க இருக்குன்றது எனக்கு தெரியாது. இப்போ இந்த ஜனங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? ஆண்டவர்கிட்ட நான் என்ன கேட்பேன்? Man of God confused, he doesn't know what to do. ஆனா அதே இடத்துல அதே லொகேஷன்ல ஆண்டவர் பார்வைக்கு வழி தெரியுது. Hallelujah. For God is able to see a new way. தேவனை விசுவாசித்து பிரயாணம் பண்ண ஜனங்களுக்கு மரணம் தெரியுது கடலை பார்க்கும்போது. ஊழியக்காரனாகிய மோசேக்கு குழப்பம் தெரியுது. he is confused, he doesn't know what to do. ஆண்டு சொல்லி கூட்டிட்டு வந்து இங்க கடல் இருக்குது, இதுக்கு மேல எப்படி போறோம்? கப்பல் இல்ல, எதுவும் இல்ல, இதுவரையிலும் கடல் திறந்து பார்த்தது இல்ல. never he has seen the sea divide. ஆனா ஆண்டவருக்கு மட்டும் ஒண்ணு தெரியுது, எந்த இடத்துல நான் எது வேணா பண்ணுவேன். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்தாலும் எது வேணா செய்வேன். அப்பதான் மோசேக்கு சொல்றாரு, உனக்கு கொடுத்துருக்கிறேன்ல கையில, அந்த அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணின்னு இருக்கிற நீ? ஃபாஸ்டிங் பிரேயர், 40 days prayer, Sunday services, family prayer, corporate prayer, prayer in isolation, இதெல்லாம் இருக்கு. Where is the authority in that? Where is the authority? எல்லாம் ஜெபம் இருக்கு உங்ககிட்ட, ஆனா அதுல அதிகாரம் எங்க இருக்குன்னு கேட்கிறார் ஆண்டவர். உன் அதிகாரத்தை நீ பயன்படுத்தாம நீ வெறும் ஜெபம் போது nothing is going to happen. Only prayer is not going to achieve anything in your life. But once the scripture which has come from the Lord says, என்ன சொல்றாரு? Take your shepherd's staff with you and use it to perform the miracle. Only when you use your authority, உங்களோட அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தும் போது தான் அற்புதங்களை நீங்க காண முடியும். வேத வசனம் சொல்ல, நான் சொல்ல. The scripture is saying, where is your spiritual authority? பிசாசுங்களை துரத்தணும்னா உனக்கு அதிகாரத்தை பயன்படுத்தணும். வியாதிகளை குணமாக்குனாலும் உனக்கு அதிகாரம் வேணும். உனக்கு ஒரு காரியத்தை தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னா உன் அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும். உனக்குள்ள இருக்கு, பட் இட் இஸ் நாட், யூ ஆர் நாட் யூசிங் இட். யூ ஆர் ஜஸ்ட் பெக்கிங் இன் பிரேயர், பட் யூ ஆர் நாட் கமாண்டிங் இன் பிரேயர். யூ ஆர் ஜஸ்ட் பெக்கிங் இன் பிரேயர். நம்ம ஜெபம் எப்படி ஆயிருக்குன்னா போக போக சில பேர் கெஞ்சிருந்தோம் ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லுங்க, அழுகுறதும் தான் ஆயிருக்குதே தவிர ஜெபோனா, காலையில் கூட ஒரு தம்பிக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், 2 பேர் சொல்லி கொடுத்தேன். ஜெபோனா ஒரு பக்கம் பிசாசை கட்டுற ஒரு அதிகாரமும் அதில் வெளிப்படணும், ஒரு பக்கம் அங்கே என்ன நடக்கணும்ன்றது நீ வாயை திறந்து சொல்லணும், மூன்றாவது தேவன் கிட்ட நீ வணங்கி கேட்கணும், ஹம்பிளா தாழ்மை, ஆண்டவரே இது செய். இது மூணும் சேர்ந்தாதான் a complete prayer. You know, some people's prayer are like this, prayers are like this. Either they'll cry to God, அழுவாங்க, புலம்புவாங்க, ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விடுவாங்க, அவ்வளோதான் அவங்க ஜெபம். கேட்டால் நான் 4 நாளாக அழுதுங்கிறேன்னுவாங்க. ஆண்டவர் அப்படியே சொல்லி வச்சிருக்கிறார் நமக்கு. உன் அதிகாரம் எங்கே போச்சுன்னு தான் கேட்கிறார். நீ புலம்புறதுனால ஒன்று கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? நத்திங் யூ கேன் டூ. நீ புலம்புறதுனால ஒரு கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் அதிகாரத்தை நீ பயன்படுத்தி நீ அற்புதங்களை காணுவாய். இந்த வசனம் சொல்லுது நமக்கு. It says Exodus 4:17, you have to use your authority, your spiritual authority. இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், இந்த வசனங்களை கொண்டு ஆரம்பிக்கிறோம். God's presence has carried us. Amen. இவ்வளவு வருஷம் யாருங்க உங்களை சுமந்தாங்க? என்ன சத்தமே வரல பா, வால்யூம் கொஞ்சம் கூட கரெக்டா இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பிரசங்கம் பண்றதுக்கு. Praise the Lord. Hallelujah. ஓகே. இத்தனை வருஷம் உங்களை யார் சுமந்தாங்க? எங்க தாத்தா, எங்க ஆயா. யாரு? தேவன் அவர் பிரசன்னத்தை கொண்டு உன்னை சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இவ்வளவு வருஷம் நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க அவர் பிரசன்னத்தை சுமந்திருக்கிறீங்க, அதனால தான். Hallelujah. One side it is God's presence carrying you, and the other side you are holding on to God's presence. Amen. தேவ பிரசன்னத்தை விடாம நீங்க இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை இந்த வருஷத்தை காண செய்கிறார். ஆமென். போன வருஷம் கடைசியில நான் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, தேவன் நமக்கு உணர்த்தின ஒரு காரியம் என்னன்னா, ஒரு புது வருஷத்தை நம்ம காண்றோம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னொரு வருஷம் என் வல்லமை நான் உனக்கு காண்பிப்பேன், நீ ஜீவனோட இருந்து நீ அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு வருஷத்தை நீங்க பார்த்துட்டீங்க, உங்க கண்ணு பார்த்துடுச்சுன்னா, நான் ஏன் சொல்றேன்னா, அநேகர் வருஷத்தின் ஆரம்பத்தை பார்ப்போம், ஆனா அதே எல்லாரும் வருஷத்தின் முடிவை காண முடியாது. ஒரு வருஷத்தின் முடிவை காண்பது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். Seeing the end of the year which you began in your life is very important. அதே போல அந்த இயர் எண்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர்க்குள்ள நீங்க காலை வச்சுட்டீங்கன்னா அது இன்னும் பெரிய blessing. Amen. It means God has sustained you. கர்த்தர் நீ நீடிக்கும்படி கர்த்தர் உன்னை நினைத்துள்ளார். Amen. Amen. Amen.
God wants to show His power in your life. So He has added one more year to your life. நான் என் வாழ்க்கைக்கு அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கைக்கு நான் என்ன நினைக்கிறேன், கர்த்தர் இன்னொரு வருஷம் ஏதோ பெருசாக செய்ய போறார். அதை பார்க்கும்படி சிறுமையாக இருக்கிற நம்மளை கர்த்தர் இன்னொரு வருஷத்தை கூட்டி தருகிறார். God wants me to see. I've seen many miracles. I've seen lives change. Which is the greatest miracle in people's life? ஒருத்தர் கேட்டாரு, ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, பாஸ்டர் உங்கள் மினிஸ்ட்ரியில் எவ்வளோ ஹீலிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ the dead arise எல்லாம் பார்த்துருப்பீங்க, செத்துவங்க உயிர் தெழுதெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஊழியத்தில் எது ரொம்ப பெரிய மினிஸ்ட்ரி, பெரிய மிரக்கல் அப்படின்னு கேட்குறாரு. You know what the man of God said? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது ரொம்ப பெரிய அற்புதம். ரட்சிக்கப்படுறது என்ன தெரியுமா? கடந்த வாழ்க்கைக்கும் இப்பத்துக்கும் ஆப்போசிட்டா வித்தியாசமா இருக்கணும். கடந்த வாழ்க்கையில் இருந்த பாவம் இப்ப இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன், இப்ப நான் அப்படி இல்லை. ஒரு காலத்துல குடிச்சு விழுந்தேன், இப்ப நான் அப்படி இல்லை. ஒரு காலத்துல பல பேரை ஏமாத்தினேன், இப்ப நான் அப்படி இல்லை. ஒரு காலத்துல நான் துரோகம் பண்ணேன், இப்ப நான் பண்ணல. ஒரு காலத்துல தேவன் இல்லாம இருந்தேன், இப்ப தேவனோட தான் இருக்கிறேன். அந்த மாற்றம் நமக்குள்ள கம்ப்ளீட்டா வரும்போது தான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம் ஆமென். ஒரு தடவை ஞானஸ்நானம் எடுத்துறதுனால ஒரே பெரிய காரியம் நடக்க போறது இல்லை. ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு நாளும் ஞானஸ்நானம் எடுத்தது போலவே நாம் வாழ வேண்டியவர்கள், தேவ சந்நிதியில் இருக்க வேண்டியவர்கள், தேவ சித்தத்தை கேட்டு அதை செய்ய வேண்டியவர்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்கள் யார பைபிள் சொல்ல தெரியுமா? எல்லா கிறிஸ்டியன்ஸும் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை. ஒவ்வொரு நாள் அந்த ரட்சிப்பை சுமந்து செல்லுகிறவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன ப்ராமிஸுங்க அவர் நிறைவேற்றின்னு இருப்பார். நீங்க ஆண்டவருக்கு சொன்னது என்ன ஆச்சு? நீ ரட்சிக்கப்பட்டவன் தானே, தேவனை ஏற்றுக்கொண்டவர் தானே, இயேசுவே தேவனை ஏற்றுக்கொண்ட. ஆனா இன்னைக்கு உனக்கும் இயேசுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. ஸோ ஒரு பெரிய அற்புதம் நம்ம வாழ்க்கையில் எதுனா, not the healing of the eyes or the legs, not the healing of a body or the mind, it's the salvation that has come into our life. Hallelujah. நம்ம ரட்சிக்கப்படுறது தான் பெரிய அற்புதமே நம்ம வாழ்க்கையில். ஆமென். ஏன்னா இந்த ஹீலிங் எல்லாம் வந்துட்டு என்னதான் ஹீலிங் ஆனாலும் ஒரு நாள் இந்த உடம்பு சாகும், இது மண்ணுக்கு போகும், மண்ணோட மண்ணா போயிடும். we are mud, அவ்வளவுதான், sand, dust of the earth, முடிஞ்சிச்சு. ஆனா இந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் போது அது நித்தியம். இட் இஸ் இட்டர்னல். அதுதான் ஆண்டவர் சொல்றார். சரீரத்து புக் ஆஃப் ரோமன்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் த ஃபைட் பிட்வீன் யுவர் ஸ்பிரிட் அண்ட் யுவர் பாடி. உன் சரீரத்துக்கும் உன் ஆவிக்கும் இருக்கிற பெரிய போராட்டம் தான். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், பிசாசு பண்ணிச்சு, சாத்தான் பண்ணா, எங்க மாமியார் பிசாஸ் மாதிரி தெரியுது, என் மருமக குட்டி சாத்தான் மாதிரி தெரியுதா. அதெல்லாம் இல்லைங்க. பெரிய போராட்டம் எது தெரியுமா? உன் சரீரத்துக்கும் உன் ஆவிக்கும் இருக்கிற போராட்டம் தான். த கிரேட்டஸ்ட் பேட்டில் ஒன்றும் இல்லை. சண்டே மார்னிங் ஸ்பிரிட் காலையில் முழிச்சிருவோம், எஞ்சிருவோம். மனசு சொல்லும் சபைக்கு போ, ஸ்பிரிட் சொல்லும் ஒடுங்கு சொல்லும் டயர்டாகுது. என்ன சொல்லும்? சரீரம் என்ன சொல்லும்? எங்கம்மா இருக்கிறேன், இங்க தானே இருக்கிறேன். அதுதான் அந்த செப்பரேஷன், ஹேர் லைன் செப்பரேஷன், அந்த முடி கேப், அவ்வளோதான். அந்த கேப் பார்த்தீங்கன்னா மனசு சொல்லும் ஊழியம் செய் அப்படின்னு, சரீரம் சொல்லும் ஊழியத்துக்கு போயிட்டா காசு யார் கொடுப்பாங்க. பாடி will say that. மனசு சொல்லும் அபிஷேகம், சரீரம் சொல்லும் டிவி. What's the battle within yourself? உனக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் சரீரத்துக்கும் உன் ஆவிக்கும் இருக்கிற போராட்டம். புக் ஆஃப் ரோமன்ஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, போர் அடிக்குது விட்டுருவாங்க. அதில் இருக்கிற வல்லமே அதுதான். If you can read the full book of Romans, and it's not easy to understand. ஏன்னா அங்க சரீரம்ன்றது அது உங்கள் தான், ஆவின்றது உங்கள் தான். It's about your body, it's about your spirit. Book of Romans is all about you and you. How to overcome you. அவ்வளவுதான் book of Romans. If you can read the book of Romans and understand it, you can clearly identify what are the problems lying beneath. நமக்கு அடியில் இருக்கிற பிரச்சனை என்னன்றது, சாத்தான் தான் பிரச்சனையா, நான் தான் எனக்கு பிரச்சனையா, இல்ல தேவன் தடை செய்கிறாரா, சாபமா ஆசீர்வாதமா, எல்லாத்தையும் பிரிச்சு வைக்கிறதா புக் ஆஃப் ரோமன்ஸ், ரோமர் புத்தகத்தில் இருக்கு. Now coming back to the topic, there is a chapter in the Bible that I want you to go through. The whole chapter illa, but many scriptures that we will go through. Exodus chapter 16.
யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம், Exodus chapter 16. Excuse me. We'll read from verse 1. ஒவ்வொரு வசனமா போலாம். எத்தனை பேர் கதை கேட்க இஷ்டம்? கதை கதை ஐ சிஸ்டர் முடிச்சுட்டாங்க. எத்தனை பேர் கதை 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 இஷ்டம்? கதை கேட்கறதுக்கு லைக் எனக்கு ரொம்ப கதை கேட்கவும் இஷ்டம், கதை சொல்லவும் இஷ்டம். ஓகே, done. Now this is a real life incident that took place, and a journey of the Israelites. இதை மூவியாகவும் நிறைய பேர் பார்த்துருப்போம். 10 Commandments மூவியை பார்த்துருப்போம். It relates to the promise verse of this year. இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தத்துக்கு ரிலேட் ஆகிற ஒரு சாப்டர் இது. இந்த இஸ்ரேலைட்ஸ் ஜேர்னி மட்டும் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன், அந்த ஜேர்னி ஆஃப் இஸ்ரேலைட்ஸ். வை? பிகாஸ் the journey of Israelites மட்டும் நல்லா க்ளீனாக பிகினிங் டு எண்டு கவனிச்சோம். ஆண்டவர் சொன்னார்ல, எகிப்திலேருந்து கானானுக்கு கொண்டு போவேன்னு சொன்னார்ல, அந்த ஜேர்னி பல சாப்டர்ஸ் இருக்கு பைபிளில். அவங்களோட பிரயாணத்தை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பை அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். வித்தவுட் கன்ஃபியூஷன், வித் ஆல் கான்ஃபிடன்ஸ், ஃபெய்த் அண்ட் கரேஜ், யூ கேன் டேக் யுவர் லைஃப் பியூட்டிஃபுல்லி. யாராவது இந்த இடத்துல இருக்கிறவங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னா, நீ பைபிளை திறந்து இன்னும் இதை படிக்கலன்னு அர்த்தம். ஏன் பாஸ்டர் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் இன்னும் இதெல்லாம் நீங்கள் படிக்கலன்னு அர்த்தம். ஆமென். வேதத்தில் நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற அந்த பிரயாணத்தை மட்டும் படிச்சு பாருங்க. There are tragedies, there are miracles, everything pertaining to your life. உங்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்த ஜர்னிக்குள்ள இருக்கு. எந்த வயசு ஆளாரம் நீருங்க, லேடிஸ், ஜென்ட்ஸ், யங் ஒன்ஸ், adults, elderly people, இந்த ஜர்னி மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, இந்த பிரயாணத்தை மட்டும் நீங்கள் பார்த்து படிச்சிட்டிங்கன்னா, you have the whole life picture right before your eyes and you can decide where, what can I choose and what can I reject. எதை சூஸ் பண்ண, எதை ரிஜெக்ட் பண்ண க்ளீனாக தெரியும். இதில் பெரிய ட்ராஜடி என்ன தெரியுமா? இந்த பிரயாணத்தில் ஆண்டவர் முதல்ல சொல்கிறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உங்களை எகிப்திலேருந்து கானானுக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். மோசே இதை ஜனங்கிட்ட சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல இருந்து கேட்டவங்க, ஓகே, 40 இயர்ஸ்க்கு முன்னால் நடக்கிற ஒரு காரியத்தை, 40 இயர்ஸ் ஆஃப் தியர் ஜர்னி. ஓகே, அப்போ இவங்க அந்த ஆரம்பத்தில் இருந்து கேட்ட ஜனங்க, இந்த அடல்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அடல்ட்ஸ் நல்லா கவனிங்க, அடல்ட்ஸ் பெரியவங்க இருப்பாங்கங்க. ஓகே, அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் போகுது. ஆனால் அந்த 40 இயர்ஸ் முடிக்கும் போது, அந்த ஜேர்னி எண்ட் ஆகும்போது, யார் யாருக்கெல்லாம் அந்த பெரியவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ, நீங்களும் உங்கள் சந்ததிகளும் கானானுக்குள்ளே போவீங்க என்று யாருக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரோ ஆண்டவர் மோசே மூலியமா சொன்னாரோ, அந்த ஜனங்க போல கானானுக்குள்ள. ஏன்னா ஆன் த வே they made mistakes and died. But who entered the land of Canaan? கானானுக்குள்ள போனவங்க யாருன்னா சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும். ஏன்னா இங்கிருந்து பிரயாணம் பண்ணி 40 வருஷம் கடந்து போகிறதுக்குள்ளோ ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணும்போது யாரெல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருந்தாங்களோ அந்த கூட்டத்தில், வாலிபர்களாங்க, டீன்ஸ் அண்ட் 20s இருந்தாங்களோ, இதுங்க தான் 40 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கானானுக்குள்ளே போகுது. ஆண்டவர் வச்ச ஆசீர்வாதமான கானானுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணும்போது 40 வருஷத்துக்கு முன்னால் இந்த பெரியவங்க இருந்தாங்க பாருங்க, இவங்கெல்லாம் முனவி 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 முறுமுறுத்து 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 ஒரு இடத்துல முறுமுறுத்து தேவ கோபத்துக்கு ஆளாகி மறித்து போறாங்க. ப்ராமிஸ் பண்ணப்பட்ட அந்த பெரியவங்க அவங்க போல அந்த கானானுக்குள்ள அவங்களோட பிள்ளைங்க போறாங்க, அவங்க பிள்ளைங்க போறாங்க. We don't know why this happens, but when you listen to this chapter or these chapters which speaks the journey of the Israelites, அதான் சொல்கிறேன், டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து நீங்கள்லாம் இப்போ நல்லா யூடியூப்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, உட்கார நேரத்தில் the journey of Israelites என்றதை எடுத்து பாருங்கள். What was their travel? Where did they do the mistake? Sometimes see, it's good to see successful people and learn things from them. It is very good to see failed people and learn from them. சில நேரத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள பார்த்தா நிறைய காரியம் கற்றுக்கலாம். அதை விட என்ன எதுனா சுப்பீரியர் எதுனா,
வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சாங்க பாருங்க, விழுந்து போய்க்கிறாங்க பாருங்க, அவங்கள பார்த்துனே இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய காரணம் கற்று போய்க்கிறீங்க. வாட்ச் தீஸ் ஃபெயிலியர்ஸ் இன் லைஃப், யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஐ டெல் யூ, வெரி சக்ஸஸ் பீப்புளே பார்த்தா நம்மளால உருப்பட முடியாது. இவன் ஏன் விழுந்தான், இவன் ஏன் தோத்து போனான், ஆண்டவர்ட்ட இருந்தா இன்னைக்கு ஏன் அவன் இல்லை, எது இழுத்துன்னு போச்சு அவன் ஆண்டவர்ட்ட இருந்து? வாட் டுக் ஹிம் அவே? வாஸ் இட் மணி, வாஸ் இட் பீப்புள்? நல்ல ஆண்டவர்ட்ட ஸ்ட்ராங்கா வந்து நிற்கிற வாலிப பிள்ளைங்க திடீர்னு ஆண்டவர்ட்ட இருக்க மாட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வேலைன்ற விஷயத்துல போயிட்டுக்குவாங்க, இல்லை அவன் லவ் பண்ண பொண்ணு எழுதுன்னு போயிட்டுக்குவோம், லவ் பண்ண பையன் எழுதுன்னு போயிட்டுக்குவான், இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனைன்ட்டு இவன் செத்தே போயிருப்பான். நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு நடக்கிற காரியத்தெல்லாம் அவங்க பலவீனமானவங்க இல்லை, பலசாலிகள். ஆனா சூழ்நிலை வரும்போது இவ்வளோ நாள் காத்த பரிசுத்தம், இவ்வளோ நாள் காத்த பலன் ஒரு செகண்ட்ல உன்னால லூஸ் பண்ண முடியும். ஒரு செகண்ட்ல பிசாசு ஒன்று ஒரு பலூன் அப்படி சின்ன பின்ல குத்தின மாதிரி இவ்வளோ நாள் காத்தவன் பரிசுத்தம் ஒரு செகண்ட், ஒரு டெம்டேஷன், ஒரு ராங் டோர் போயிடுச்சு லைஃப். அதுக்கு தான் இந்த சாப்டர்ஸ் படிங்கன்றது. எங்க யார் என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, யார் யார் கடைசியில் கானானுக்குள்ள போனாங்க, யார் ஏன் போல? மோசேவே போலங்க கானானுக்குள்ள. You know why? He also makes a mistake there. But the Bible says God buried him in the mountains. அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அது ஒரு பெருமை மோசேக்கு. பரலோகத்துக்கு போகும்போது யார் பாணி, நான் மோசே சார், என்ன பெருமையாக தான் சொல்றியா? ஆண்டவர் தான் என்னை பரி பண்ணார் மண்ணில். மற்றவங்களெல்லாம் மண்ணில் பரி பண்ணுங்க பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு ஊழியக்காரங்களாம் பரி பண்ணாங்க. ஆனால் மோசே மட்டும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் அவன் செத்தாலும் அவன் சரீரத்தை யாரும் தொடக்கூடாது, நான் தான் கனப்படுத்துவேன். ஐ வில் ஹானர் ஹிம், ஐ வில் பரி ஹிம். அது ஒரு பெரிய கணம் மோசஸ். ஆனால் மோசஸ் ஆல்சோ did not enter the land of Canaan. Why? Read the Bible. Now coming to this chapters, இந்த மன்னா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? மன்னா அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா இன்னைக்கு? பரவாயில்லையா? எப்படி இருந்துச்சுக்கோ கிறிஸ்மஸ் டைம்லலாம் மன்னா வீட்டில்? கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெல்லாம் மன்னா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? என்ன செஞ்சீங்க மன்னா? என்ன மன்னா பண்ணீங்க? கர்ட் ரைஸா? பிரியாணி? உப்புமா? அப்பா சொல்றாரு உப்புமாவா? எந்த வீட்டில் நீ உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாம் லெவலில் சேஞ்ச் ஆகிட்டுக்குது. இப்போ ரொம்ப கத்துறவங்க ஆசீர்வதிக்கிறோம். ஒன்று சொல்லட்டுமா, இந்த சபையில் நாங்கள் 4 பேர் பாஸ்டர் உட்காந்து பேசும்போது ஒரு ஃபேமிலியாக நாங்கள் உட்காந்து கவனிச்சுட்டே பேசிட்டு இருப்போம். என்ன தெரியுமா? எவ்ரிபடி இஸ் ப்ரோக்ரெசிங். அவன் எல்லாருமே எல்லா ஃபேமிலிஸுமே கர்த்தர் மேலே கொண்டு வந்துனே இருக்கிறார். அவர் கிருபை, அவர் தயவு. நான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில், ஹிஸ் பிரசன்ட் கேரிட் யூ அண்ட் யூ கேரிட் ஹிஸ் பிரசன்ஸ். அவ்வளோதான். அவர் பிரச்சனை உங்களை சுமந்தது, நீங்கள் அவர் பிரச்சனத்தை சுமந்துன்னு போயிட்டே இருக்கிறீங்க. அதனால கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆமென், ஆமென். இங்கே லாஸ்ட்டில் வர மாட்டேன். ஆமென். என்னாச்சு? ஓ, நாஸ்டா சாப்பிடல. ஓகே, சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. Now chapter 16 verse 1. And they journeyed from Elim, and all the congregation of the children of Israel came to the wilderness of Sin, which is between Elim and Sinai, on the 15th day of the 2nd month after they departed from the land of Egypt. Then the whole congregation of the children of Israel complained against Moses and Aaron in the wilderness. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு கேரக்டர், ஒரு சுபாவம், ஒரு காரியம்னா கம்ப்ளைனிங் அண்ட் மர்மரிங். ஆமென். இந்த கம்ப்ளைண்ட் பண்றவங்க, மர்மர் பண்றவங்க, முறுமுறுத்துன்னு கர்த்தர் செய்ய மாட்டாரு, பண்ண மாட்டாரு, அந்த நோயோ 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 நோயோன்னு பாருங்க சில பேர். யூ நோ வாட் தே டு? அவங்கனால அந்த வீட்டில் இருக்கிற விசுவாசமே வெளியே போயிடும். People of faith don't complain, don't murmur. People of faith, ஒன்று உங்க வீட்டில் விசுவாசம் இருந்து வாய் கம்முனுக்கணும், இல்லை விசுவாசம் இருந்து கர்த்தர் செய்வார் அந்த அதாவது உங்க வாயில வரணும். எனக்கு இல்லை, எனக்கு செய்யறதில்ல, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, ஆண்டவர் எப்போ செய்வார், ஆண்டவர் எப்போ பண்ணுவார், ஆண்டவர் பண்ண மாட்டாரா? இந்த முறுமுறுக்கிறது இருந்துச்சுன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வதிக்கப்படாத காரணம் தெரியுமா? நான் சொன்னல அப்பவே, இந்த எல்டர்ஸ் எல்லாம் ஏன் கானானுக்குள்ள போலனா, they were murmurers and they were people who complained against God. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யறாரு, கர்த்தர் இப்படி பண்ணலாமா, நான் எப்படி இருக்கிறேன், அவன் பாரு எவ்வளவு மோசமாகறான், நான் எவ்வளவு நல்லா இருக்கிறான், நான் பாரு எவ்வளவு பரிசுத்தமாகறேன், ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யறதில்ல. உனக்கு எதுக்கு அந்த கம்பேரிசன்? why do you complain?
காட் கிட்ட ஒரு பாலிசி இருக்கு, என்ன தெரியுமா? அவனுக்குரியது அவனுக்கு தருவேன், உனக்குரியதை நான் உனக்கு தருவேன். அவனை பார்த்து நீ கேட்காது, உனக்கு என்ன வேணும் அது கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் அதை நீ என்கிட்ட கேள். அவனை பார்த்து இவனை பார்த்து கேட்கறதெல்லாம் என்கிட்ட எடுத்துட்டு வராது. இதுதான் ஆண்டவர். நியூ டெஸ்டமென்ட்ல படிச்சிருக்கிறோம்ல, 11th hour servants. Don't compare yourself with anybody and then go and pray to God. Don't do that. Stop complaining, stop comparing, stop murmuring. நம்ம அந்த முறுமுறுக்கிறத விட்டுட்டு, இல்ல எனக்கு தேவன் நிச்சயமா செய்வார். ஹalleluya. தேவன் நிச்சயமா செய்வார். கர்த்தர் எனக்கு செய்வார். எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? இதுதான் விசுவாசம். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? verse 2, that the whole congregation of the children of Israel, மொத்த காங்கிரிகேஷன் ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? 6 லட்சம் 7 லட்சம் ஜனங்க எல்லாமே கம்ப்ளைண்ட் எழுதினு உட்காந்துதாங்க. Everybody is complaining against God. என்ன பண்றாங்க பாருங்க? They complained against Moses and Aaron in the wilderness. வழிநடத்தின்னு இருக்கிற ஆரோன் மேலையும் மோசே மேலையும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. They are complaining against Moses and Aaron. Verse 3. And the children of Israel said to them, "Oh, that we had died by the hand of the Lord in the land of Egypt, when we sat by the pots of meat, and when we ate bread to the full, for you have brought us out into this wilderness to kill this whole assembly with hunger." இது இந்த கூட்டம் என்ன பண்ணுனா, ஒன்று முறுமுறுக்கிறாங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இவங்க வனாந்திரத்தில் வந்துட்டுக்கிறாங்க. வனாந்திரம்னா வில்டர்னஸ். வில்டர்னஸ்னா அங்கே தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, டேஞ்சர் நிறைய இருக்கும், வைல்டு அனிமல்ஸ் இருக்கும், ஸ்னேக்ஸ் ஸ்கார்பியன்ஸ் இருக்கும், தேல் இருக்கும், பாம்பு இருக்கும், நிம்மதியாக கண்ண மூடி தூங்க முடியாது கொஞ்ச நேரம். they cannot sleep there. எத்தனை பேர் லால்பாக் போயிருக்கிறீங்க? லால்பாக் கப்பன் பார்க் ரிலாக்ஸாக இருந்துக்கிறீங்களா? அங்கெல்லாம் போயிட்டு ரிலாக்ஸாக இருந்துக்கிறீங்களா? நாங்களும் ஒரு வாட்டி போன ரிலாக்ஸாக இருக்கணும் தான். நான் எங்கள் ஒய்ஃபு லெவி கிறிஸ் அவரும் போய்கிறார். வெரி குட் பிரதர், போல தெரியும். கிறிஸ்து பாப்பா அப்போ அந்த பேபி கேரியரில் எடுத்துகிட்டு நாங்கள் போயிருக்கிறோம். அங்கே ஒரு நல்ல ஒரு இடம் கிடச்சிச்சு, ரொம்ப க்ரீனரியாக இருந்துச்சு. அங்கே பாப்பா பேபி கேரியரில் வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கிறேன் நான். லெவி ஆடிட்டு இருந்தான். லெவி வாஸ் திஸ் மச், ஐ திங்க் ஹி வாஸ் 9-10 years old, 9 years இருக்கும். ஆடின்னு இருக்கிறோம். வெரி க்ரீன் பிளேஸ், நல்ல ரிலாக்ஸேஷன். நான் வந்துட்டு பார்க்குங்களுக்குலாம் போனால் இவங்க முடிச்சுட்டு இருப்பாங்க, நான் தூங்கிடுவேன். நல்லா படுத்துங்க, பசங்க கூட ஆடிட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கணும். எனக்கு பார்க்குக்கு போனால் ஐ பி ரிலாக்ஸ். எல்லா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ஆடிட்டு ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் 4 பேர் அப்படியே படுத்துனுக்குறோம். அங்கேருந்து ஒருத்தர் இப்படி வந்தார், ஒரு கார்னர்லேருந்து ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ஷா எதில் எல்லாம் ஓடி எனக்கு, நான் எல்லாத்தையும் விட்டு ஓடி தான் இங்கே வந்தேன். இங்கேதான் ஓடினா நான் எங்கே ஓட்டேன்? நான் என்னான்னு கேட்டாக்கா, என்ன பாம்பு வந்து நிற்குது உங்கள் பக்கம், ஏந்து ஓடுங்க இங்கேருந்து. இது லால்பாக்ல. அப்புறம் பார்த்தா குழந்தைய தூக்கு, பேக்கை தூக்கு, பெட்ஷீட்டை எடு, எல்லாம் லெவி ரன். நான் எங்கள் ஒய்ஃப் எல்லாம் ரன். எத்தனை பேர் தூக்கு தெரியல எனக்கு, எல்லாம் தூக்கு ஓடு, எல்லாம் ஓடு. ஏன்னா அங்கே இருக்கிற ஃபேமிலி நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். இட் வாஸ் ஓப்பன் ஏரியா. இட் வாஸ் ஆன் அ வீக் டே, ஐ திங்க் டியூஸ்டே வெட்னஸ்டே. நாங்கள் அப்போ தான் போவோம். எனக்கு க்ரௌடு தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு க்ரௌடு ரொம்ப இஷ்டம்னா சர்ச்சில் மட்டும்தான், எனக்கு பிடிக்காது. ஓகே, ஸோ பாம்பு வந்து நிற்குது, எல்லாம் ஓடுங்க. அப்புறமா நாங்கள் ஏந்து இப்படி பேகெல்லாம் தூக்கின்னு அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி போகிறோம். பார்த்தா போயின்னுக்கிறார் ஒருத்தர், சில்வர் கலரில் ஷைனிங்காக, யாரோ பாலிஷ் போட்டு அனுப்பிக்கிறாங்க, ஷைனிங்காக போயின்னுக்கிறார். அது ஒரு தடவை லால்பாக்ல. இன்னொரு தடவை இதே மாதிரி வேற ஒரு லொக்கேஷன் லால்பாக்ல தான் நல்லா படுத்துட்டு நல்லா சாப்பிட்டு படுத்து, நாங்கள் 4 பேர் தான் படுத்துட்டு இப்படி போயிருந்தால் ஒரு க்ரௌடு ஃபுல்லாக சுற்றி நின்றுக்கிறாங்க அங்கே லால்பாக்ல. என்னான்னு பார்த்தா 2 பாம்பு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடினு அப்படின்னு பரதநாட்டியம் ஆடினுக்குது, ஸ்னேக் டான்ஸ். 2 பாம்பு. நான் பார்த்தா கிரவுண்ட்லேருந்து இவ்வளோ ஹைட்டு கேம்ஸ் ஆடினுக்குது 2. நான் சின்ன பாடுறான், இவ்வளோ நம்ம அங்கே ஆடிருந்தோம், இதுங்க இங்கே ஆடினுக்குது. இதுக்கு மேலே நீ எப்படி லால்பாக்ல போய் படுக்குவேன்? நிம்மதியாக போய் தூங்க முடியுமாங்க? ரிலாக்ஸாக. எனக்கு என்னென்னா ஸ்கை கேசிங் பண்ணுவேன். எனக்கு ஸ்கை கேசிங் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா படுத்துன்னு வானம் பார்த்துனுங்கிறது, மேகம் பார்க்குறது. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் மேலே சர்ச் இல்லாத டைம்லலாம் ஸ்டார் கேசிங் பண்ணின்னு இருப்பேன். ஸ்டார் கேசிங்னா நைட்டில் பார்த்துன்னு ஸ்டார்ஸ் கவுண்ட் பண்ணுங்குது, மாடி மேலே படுத்துங்க. ஐ லைக் ஆல் தோஸ் திங். பீஸ்ஃபுல்லாக எதெல்லாம் ஆகுதோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வி கேனாட் டூ தட் இன் லால்பாக் நவ்.
why I'm saying this, இப்போ இவங்க வந்துட்டு இந்த பிரயாணம் இவங்க பண்ணிட்டு போயினே இருக்கிறாங்க. பல ஆபத்துகள் பல விபத்துகள் இவங்களுக்கு நடக்குது. அதுல இந்த ஒரு இடத்துல என்னன்றாங்க இவங்க, எங்க ஊர்ல நாங்க இருந்தப்ப எகிப்துல இருந்துமே அங்க எங்களுக்கு டைம்க்கு ஃபுட்டு கெச்சிச்சு எங்களுக்கு. ஆனா இந்த கடவுளை நம்பி வந்த பிறகு எனக்கு என்ன கெச்சிச்சு சொன்னீங்களா? அப்படியாருன்னா இந்த கடவுளை நம்பி வந்த பிறகு எனக்கு என்ன கெச்சிச்சுன்னு கேட்குறாங்க இவங்க. தமிழ்ல படிப்பாருன்னா அந்த வசனம் 3. அந்த ஊர்ல இவங்க இருந்த ஊர்ல என்ன இருந்துச்சு, அந்த ஊர்ல அடிமதனத்துக்கு அழுது 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 கடவுள்கிட்ட இவங்க கேட்டு இங்கிருந்து எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. they cried literally bitterly day and night they were crying because they were slaves in Egypt. அதெல்லாம் மறந்துட்டாங்க, அங்க அடிமையா இருந்ததெல்லாம் மறந்துட்டாங்க. இந்த வனாந்திரத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்க, அவங்க நல்லா இருந்துச்சு, அங்க எங்கள் டைம்க்கு என்ன கெட்டுச்சு. படிப்பா என்ன ஸ்விக்கியில் என்ன வந்துச்சா பாருங்க. இறைச்சி பாத்திரம் சீச்சா இருந்துச்சா அவங்களுக்கு. அங்க என்ன இருந்துச்சா இருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருப்பா, எல்லாம் ரொம்ப பைபிள் படிக்கிறாங்க. என்ன இருந்துச்சா அங்க? நான்வெஜ் இருந்துச்சா அவங்களுக்கு. அங்க இது கம்ப்ளைனிங் அகேன்ஸ்ட் காட். அங்க எங்களுக்கு பாபுக்கு எல்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு அங்க நான் இருந்துச்சு தெரியுமா, இவங்க பேசுங்க. நாங்கள் உட்காந்து நாம எங்க உட்காந்து எதை பேசுறோமோ கர்த்தரோட காது கேட்குது. படிங்க. இறைச்சி பாத்திரம் ஃபுல்லா சீச்சா இருந்துச்சு. அங்கெல்லாம் அங்க உட்காந்து அப்போ பிரெட்டும் மீட்டும் வாய் ஊறுது. பிரெட்டும் மீட்டும் பாபுக்கும் பிரெட்ஸும். நீங்க வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, கான்டினென்டல் பிரெட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரெட் மாதிரி பிளாட்டா சப்பி அப்படி இருக்காது. இட் வில் லைக் ஃபுட் லாங் ஃபிளாட். ஃப்ளைட்ல போகும்போது யூ கெட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிரெட்ஸ். யூ நோ தேர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பிரெட்ஸ். அதெல்லாம் இவங்க பேசினுங்கிறாங்க. எங்க ஊர்ல பிரெட் எப்படி இருந்துச்சு தெரியுமா, எங்க ஊர்ல ஃபுல் நான்வெஜ் தான் எங்க ஊர்ல. அப்படி படிப்பா திருப்தியா சாப்பிட்டோம்பா எங்க ஊர்ல. ஆனா அங்க இருந்தப்ப என்ன பண்ணியிருந்தானுங்க, அழுதுன்னு இருந்தானுங்க, புலம்பின்னு இருந்தானுங்க. they were crying, God save us. எங்களை கைவிட்டீரா, எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, எங்களை அடிக்கிறாங்க, எங்களை துன்புறுத்துறாங்க. Lord they are torturing us. ஒவ்வொரு நாளும் அடி, ஒவ்வொரு நாளும் உத. அவங்களுக்கு அங்க மரியாதை இல்லை. they were slaves there. இவனுங்க கேட்டதுனால தான் ஆண்டவர் மோசேவை அனுப்புறாரு. சரி போய் என் ஜனங்களை கூட்டினான். மோசேஸை கூட்டின்னு வந்துடுறாரு. பாதி வழியில் இதுங்க கம்ப்ளைண்ட்.